இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கரையம் இல்லாமல் நம்மளுக்கு சுதந்திரம் கிடைக்குமா? நிச்சயமாக கிடைச்சிருக்காது. மகாத்மா காந்தி, சுபாஷ் சந்திர போஸ், இந்த மாதிரி பெரிய பெரிய தலைவர்கள் அவங்களுடைய கரையம் இல்லாமல் நம்மளுக்கு இந்த சுதந்திரம் கிடைச்சிருக்குமா? அதே போல தாங்க இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் நம்மளுக்கு ஒரு விலையை அவர் பே பண்ணிட்டாரு, அவர் கிரயம் செலுத்திட்டாரு. அதனால தான் நம்மளும் பாவத்தில், அக்கிரமத்தில், மீறுதல்களில் எல்லாத்துலேருந்து நம்மளுக்கு ஒரு சுதந்திரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நம்மளை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்மளை மட்டும் விசாரிக்கிறாரா? அப்படி கிடையாதுங்க. நம்ம தேசத்தையும் அவர் விசாரிக்கிறவராக இருக்கிறார். அவர் நம்மளுடைய இந்தியா தேசத்தை விசாரிக்க போய் தான் 12 அப்போஸ்தலர்களில் ஒரு அப்போஸ்தலராகிய தோமா நம்மளுடைய இந்தியா தேசத்திற்கு தென் மாவட்டத்துக்கு அவர் வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, வருஷத்தின் துவக்கத்திலும் அவர் நம்மளை விசாரிக்கிறவராக இருக்கிறார். வருஷத்தின் முடிவிலையும் அவர் நம்மளை விசாரிக்கிறவராக இருக்கிறார். வருஷத்தின் நடுவிலையும் அவர் நம் விசாரிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை விசாரிக்கிறபடினால் நீங்க எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? மறுபடியும் கர்த்தருடைய நாமத்தினால உங்களுக்கு சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுதும் ஒரு வசனத்தை நம்ம பார்ப்போம். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீங்கள் சுதந்திரத்து போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்கும் உள்ள தேசம், அது வானத்தின் மலை தண்ணீரை குடிக்கும் தேசம். பாருங்க, இந்த எகிப்து தேசத்துலேருந்து இந்த கானான் தேசத்துக்கு கர்த்தர் கூட்டிகிட்டு போகிறார்ல, அவர் சொல்கிறாரு, எகிப்து தேசத்தில் போதிய மலைகள் கிடையாது, பள்ளத்தாக்கெல்லாம் கிடையவே கிடையாது, ஒரு மலை 2 மலை தான் எகிப்து தேசத்தில் உண்டு. ஆனால் நீங்கள் சுதந்திரித்து போகிற அந்த தேசம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இஸ்ரேல் தேசம், அது ஃபுல்லாமே மலைகளும் பள்ளத்தாக்குகளும் நிறைந்த தேசமாக இருக்கிறது. இஸ்ரேல் தேசத்தில் என்னென்ன மலைகள் இருக்கிறது? ஹெர்மோன் மலை இருக்கிறது, கர்மெல் மலை இருக்கிறது, ஒலிவ மலை இருக்கிறது, தாபோர் மலை இருக்கிறது. பாருங்க, சுற்றி இஸ்ரேல் தேசங்களை சுற்றி மலைகள் இருக்கிறது. என்னென்ன பள்ளத்தாக்குகள், என்னென்ன வேலிஸ்லாம் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஜெஸ்ரேல் வேலி இருக்குது, இஸ்ரேல் வேலி இருக்குது, யோர்தான் வேலி இருக்குது, கித்ரோன் வேலி இருக்குது. பாருங்க, இந்த மலைகள் எதை குறிக்கிறது என்றால் வலிமையை குறிக்கிறது. பிரியமானவர்களை, ஒரு பாதுகாப்பை குறிக்கிறது. எஸ், த மவுண்டன் ரிப்ரசன்ட் ஸ்ட்ரென்த் அண்ட் ப்ரொடெக்ஷன். பாருங்க, இன்னைக்கு ஒரு தேசத்தை யுத்தம் செய்யணும்னா அந்த மலைகளை தாண்டி தான் அந்த தேசத்துக்குள்ள வர வேண்டும். அப்போ இந்த வேலிஸ்லாம் எதை குறிக்கிறது என்றால் ஒரு ஸ்பிரிச்சுவல் குரோத்தை குறிக்குது, ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு பிளெஸ்ஸிங்கை குறிக்குது. பாருங்க, எந்த நாடுகளுக்குமே இந்த மலைகளும் இந்த பள்ளத்தாக்குகளும் அவசியம். நம்ம உண்மையிலே ஒரு ரொம்ப பாக்கியவான்கள், பாக்கியவதிகள் நம்ம இந்தியா தேசத்தில் பிறந்ததுக்கு. ஏன்னா இந்தியா தேசம் சுற்றி மவுண்டன்ஸ் தான் இருக்குது. இமயமலை பாருங்க, மவுண்ட் எவரெஸ்ட், அதெல்லாம் ரொம்ப ஒரு நம்மளுக்கு பெரிய ஒரு ப்ரைடுன்னு தான் சொல்லுவோம். ப்ரைட் ஆஃப் நேஷன்ஸ் தான் நம்ம சொல்லலாம். அதே பாருங்க, வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸ் பார்த்தீங்களா, அந்த லாங் செயின் மலையாக இருக்கும். அந்த கோஸ்டல் ஏரியாஸ் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எவ்வளோ பாதுகாப்பு. எங்களுடைய இந்த தென் மாவட்டத்திலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த தூத்துக்குடி, திருநெல்வேலி அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே ஒரு செயின் மாதிரி இருக்கும் மலைகள் எல்லாமே. பாருங்க, ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறார், நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கிறார் இந்த மலைகள் மூலமாக. உண்மையிலே we are so blessed in living in our country. அதே போல நிறைய வேலிஸ் இருக்கு பிரியமானவர், நிறைய பள்ளத்தாக்கள், காஷ்மீர் பள்ளத்தாக்கு, பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு, இண்டஸ் வேலி. பாருங்க, இது எல்லாமே இந்தியா தேசத்தில் இருக்குது. அதான் அந்த கவிஞர்கள்லாம் பாடியிருக்கிறாங்களா, என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில். நம்மளுடைய நாட்டில் எல்லா வளமுமே இருக்குதுங்க. உண்மையிலே நாம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அதனால தான் நம்ம இந்தியா தேசத்தில் இருக்கிறோம். இந்தியா தேசத்தில் இருக்கப்பை தான் கர்த்தர் நம்மளை கொண்டு பெரிய பெரிய காரியங்களை வரும் நாட்களில் செய்ய போகிறார். அப்போ இந்த பாருங்க, இந்த 11ஆம் வசனத்துக்கு முன்பாக உபாகமம் 11:10 வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு பாருங்க, நீ ஆல்ரெடி ஒரு தேசத்தில் இருந்த இல்லை, அங்கெல்லாம் நீ ஹார்ட் ஒர்க், நீ நிறைய லேபர் பண்ணி தான் உனக்கு நிறைய விதைகள் கிடைக்கிறது, காய்கனிகள் கிடைக்கிறது. ஏன்னா அங்க மலைகளும் கிடையாது, பள்ளத்தாக்குகளும் கிடையாது. இந்த 11ஆம் வசனத்துல ஆவியானவர் சொல்லுகிறார், மலைகளும் பள்ளத்தாக்குகளும் இருக்குது, தண்ணீர்லாம் சரளமாக உனக்கு கிடைக்கும். ஏன் அப்படி கிடைக்கும்? உபாகமம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம், வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். See, the God cares the land. கர்த்தர் நம்மளையும் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். அதே போல நம் தேசங்களையும் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நான் திருப்பி உங்கள்கிட்ட வாசிக்கிறேன். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கும் தேசம். 1 பேதுரு 5:7 போட்டிருக்குது, அவர் உங்களை விசாரிக்கிறவராயிருக்கிறார்.
யார் நம்மளை விசாரிப்பாங்க? நம்ம மேலே யார் அன்பாக இருக்கிறாங்களோ அவங்க தான் நம்மளை விசாரிப்பாங்க. அப்படி தானே? நம்மளை வந்து ஜஸ்ட் டோன்ட் கேர் அப்படின்னு இருக்கிறவங்க எப்படி நம்மளை விசாரிப்பாங்க? அவங்கள விசாரிக்கவே மாட்டாங்க. இருந்தா என்ன, செத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டே இருப்பாங்க. அது அவங்களுக்கு ஒரு மனசில் ஒரு பெரிய தாக்கமும் இருக்காது, பாரமும் இருக்காது. இன்றைக்கி நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாரோ ஒருத்தங்க நம்ம ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆனாங்கன்னா நம்ம போய் பார்க்குறோம்ல, ஒரு விசாரிப்பு செய்கிறோம். ஒருவேளை யாராவது ரொம்ப தர்ம சங்கடத்தில் இருந்தாங்கன்னா நம்ம போய் பார்க்குறோம். ஆர் யூ ஆல் ரைட், ஆர் யூ ஓகே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ யார் அந்த தன்மை எந்த மனுஷனுக்கு இருக்குன்னா தேவனோடு இருக்கிற மனுஷனுக்கு மாத்திரம்தான் இருக்கும். பிரியமானவர்களே, சில பேர் உண்மையாக விசாரிக்க மாட்டாங்க, ஒரு பொய்யான ஒரு விசாரிப்பாக இருக்கும். நம்ம விசாரிக்கலன்னு இவங்க நம்மளை தப்பாக நினைச்சிருவாங்களோ. ஆனால் பாருங்க, கர்த்தர் எப்படி விசாரிக்கிறார் என்றால் நீதிமொழிகள் 29:14 போட்டிருக்குது, அவர் உண்மையாய் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். அவருக்கு எந்த மாய்மாலமும் கிடையாது. நாம் வணங்குற கர்த்தர் எந்த ஒரு மாய்மாலமும் கிடையாது. அவர் நம்மளை உண்மையாக இருக்கிறார். நாம் அவருக்கு உண்மை இல்லாட்டினா கூட அவர் நம்மகிட்ட உண்மையாக இருக்கிறார். பிரியமானவர்களே, சங்கீதம் 68:5 போட்டிருக்கு, திக்கற்ற பிள்ளைகளுக்கு விதவைகளை அவர் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்க, ஒடுக்கப்பட்டவர்கள் யாவருக்கும் அவர் தேவனாக இருக்கிறார் என்று வசனம் தெளிவாக சொல்லிக்கிறது. இந்த நாட்களில் கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம், என்னை விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்லையே, நான் ஒரு அனாதையாக இருக்கிறேனே, எனக்கு எல்லாம் இருந்தும், எனக்கு புருஷன் இருந்தும் நான் அனாதையாக இருக்கிறேனே, எனக்கு மனைவி இருந்தும் நான் அனாதையாக இருக்கிறேனே, எனக்கு பிள்ளைங்க இருந்தும் நான் அனாதையாக இருக்கிறேனே. மகனே, கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் உங்களை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ கர்த்தர் மட்டும் நம்ம தேசத்தை விசாரிச்சா போதுமா? அப்போ நம்ம விசாரிக்க வேண்டாமா? நம்ம கேர் பண்ண வேண்டாமா? அப்படி இருக்கக்கூடாதுங்க. அதனால தான் தீமோத்தேயுக்கு பவுல் தெளிவாக எழுதுகிறார். பாருங்க, 1 தீமோத்தேயு 2:2 நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதியில் உள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாய் இருக்கிறது. பாருங்க பிரியமானவர்களே, we have to intercede for our ministers, cabinet ministers, our MLA and MPs. எஸ் மை ஃப்ரெண்ட், நம்மளுடைய பிரைம் மினிஸ்டருக்காக, நம்மளுடைய பிரசிடென்ட்காக, நம்மளுடைய கேபினட் மினிஸ்டர்ஸ்க்காக நாம் தேவனிடத்தில் மன்றாட வேண்டும். நாம் அவர்களுக்காக ப்ரேயர் பண்ண வேண்டும். பாருங்க, வசனம் தெளிவாக சொல்கிறது, நீ ராஜாக்களுக்கும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் நீ ஜெபம் பண்ணு, நீ விண்ணப்பம் பண்ணு. அப்போ என்ன அர்த்தம்? வேதத்தில் ஒன்று போட்டிருக்கிறதுல அது நம்ம கீழ்ப்படியாமல் இருக்க போதும் அது கீழ்ப்படியாமைக்குள்ளாக வருகிறது. பாருங்க, வேதத்தில் ஆசீர்வாதம் எப்படி வரும்னா, பிரியமானவர்களே, ஒரு கமாண்ட்மெண்ட் மூலமாக தான் ஆசீர்வாதங்கள் வருகிறது. நீ கொலை செய்யாதிருப்பாயாக, நீ விபச்சாரம் பண்ணாதிருப்பாயாக. அப்போ அதெல்லாம் நம்ம பண்ணாமல் இருக்க போதும் கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஆசீர்வாதம் வருகிறது. அதே போல இங்கே பவுல் அடிகளார் தீமோத்தேயுட்ட சொல்றாரு, நீ உங்களுக்காக நீ ஜெபம் பண்ணு, இது ஒரு கட்டளையாக வருகிறது. அப்போ நம்ம ஜெபம் பண்ணவில்லை என்றால் பாருங்க, அப்படி நம்ம ப்ரேயர் பண்ண போதும் அது ஆண்டவருக்கு எப்படி இருக்குதான் வசனம் சொல்கிறது, நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமா இருக்கிறது. This is good and it is pleasing in the sight of our God, our Savior. நன்மையும், ஆண்டவருக்கு நான் நன்மை செய்யணும், ஆண்டவரோட கண்களுக்கு ஒரு பிரியமாக இருக்கும்னா நம்மளுடைய மோடி ஐயாவுக்காக, மு.க. ஸ்டாலின் அவர்களுக்காக, நம்மளுடைய எல்லா சீஃப் மினிஸ்டர்ஸ், பிரைம் மினிஸ்டர்ஸ், பிரசிடென்ட், கேபினட் மினிஸ்டர்ஸ்க்காக நம்ம ஜெபம் பண்ணும். பிரியமானவர்களே, நாமளும் கர்த்தரிடத்தில் நம்ம தேசத்துக்காக விசாரிக்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். பழையபடி நம்ம வருவோம். ஆதியாகமம் 11:12 போட்டுக்கு பாருங்க, வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கு. பாருங்க, எல்லா வருஷமும் ஜனவரி ஆனாலும் சரி, டிசம்பர் ஆனாலும் சரி, கர்த்தருடைய கண்கள் நம்மளை விட்டே இருக்குது. அப்போ மிட்ஸ் ஆஃப் த இயர்ல ஆண்டவர் நம்மளை விட்டுவாரா பிரதர்? நம்ம இன்னைக்கு ஆகஸ்ட்ல இருக்கிறோமே, மிட்ஸ் ஆஃப் த இயர்ல, வருஷத்தின் நடுவில் நம்மளை விட்டுவார்? அப்படி கிடையாது. ஆபகூக் 3:2 சொல்கிறது, வருஷத்தின் நடுவில் நான் உனக்கு அற்புதம் செய்வேன், வருஷத்தின் நடுவில் என் நீதி உனக்கு கிட்டும், வருஷத்தின் நடுவில் நான் உன்னை பெரியவன் ஆக்குவேன் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, அப்பொழுது என்றால் 365 நாட்களும் கர்த்தர் நம்மளை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த ஜனங்கள் யாத்ராமத்தில் போட்டுருக்குது பாருங்க, அடிமைத்தன வாழ்க்கையில் இருந்தாங்க. வெறும் 70 பேர் தான் வந்தாங்க. ஆனால் அவங்க பழுகி பெருகி ஆனது
ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற ராஜா மாறிட்டார், பார்வோன் ராஜா. இவங்க அழுகுரல், இவங்களை ரொம்ப மோசமாக கொடூரமாக ஒரு அடிமைத்தன வாழ்க்கையில் எகிப்தின் ராஜாவும் நடத்தி கொண்டிருக்கிற வேலையில் என்ன நடந்தது என்று நம்ம பார்ப்போம். யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. பிரியமானவர்களே, கர்த்தர் விசாரிக்கிறபடினால்தான் தேவன் ஒரு பெரிய விடுதலை கொடுத்தார். தேவ சந்நிதியில் எட்டினது பார்த்தீங்களா? இன்னைக்கு உங்களோட ஜெபம் கர்த்தருடைய சந்நிதியில் எட்டிச்சா? நிச்சயமாக எட்டினது. ஒருவேளை நீங்கள் அப்படி இல்லை நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் அது கர்த்தர் என்ன பதிலளிக்கிறார் பாருங்க. 24ஆம் வசனம். தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். See, the God heard and God remembered that covenant. ஆண்டவர் கேட்டார். பிரியமானவர்களே, ஆண்டவர் அந்த உடன்படிக்கையை நினைவுபடுத்தினார். இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுடைய எல்லா இந்திய தேச சகோதர சகோதரிக்காக, உலகத்து மக்களுக்காக கல்வாரி சிலுவையில் உடன்படிக்கை பண்ணிக்கிறார். இன்றைக்கு நம்ம தேவன் மத்தியில் போய் ஆண்டவரே எனக்கு ஒரு விடுதலை கொடுங்கன்னா ஆண்டவர் கேட்டு ஆண்டவர் நம்மளை நினைவு கூறுகிறார். அடுத்த வசனம் 25ஆம் வசனம் என்ன சொல்கிறது? தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார். See, the God looked and God has concerned about them. ஆண்டவர் அவரை கண்ணோக்கினார். வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அவங்க மேல ஒரு கன்சர்ன் யார் மேல வைப்போம்? யாரை நம்ம நேசிக்கிறோமோ, யாரை நம்ம விசாரிக்கிறோமோ அவங்க மேல தான் ஒரு கன்சர்ன் வைப்போம். இதே வசனம் NLT நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன்ல எப்படி போட்டுக்குன்னா, God knew it was time to act. கர்த்தருக்கு தெளிவாக தெரிந்து விட்டது, நாம் செயல்பட வேண்டிய நேரம் வந்து விட்டது. பிரியமானவர்களே, ஒருவேளை இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய செயல்பாடு இல்லை நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா, கர்த்தருடைய ஆவி சொல்லுகிறேன், இந்த நாட்கள்ல வருஷத்தின் நடுவுல கர்த்தர் உங்க வாழ்க்கையில செயல்படுகிற அந்த காலம் வந்து விட்டது. உபாகமம் 11:13 ஆண்டவர் ஒரு கமெண்ட் கொடுக்கிறாரு. நான் உங்களுக்கு தேவனா இருந்தாதான், நீங்க எங்களை தொழுது கொண்டாதான் நீங்க இந்த மாதிரிலாம் ஆசீர்வாதம்லாம் நீங்க இருப்பீங்க, இந்த மாதிரி பிளெஸிங்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். என்ன மாதிரி பிளெஸிங்ஸ் கிடைக்கும்? உபாகமம் 11:14-15 நீ உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாறியும் பின்மாறியும் பெய்ய பண்ணி மிருக ஜீவன்களுக்காக உன் வெளிகளிலே புல் முளைக்கும்படிக்கு செய்வேன், நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய் என்றார். பாருங்க, நாம் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு சம்பூர்ணமாய் நாம் திருப்தி அடைகிறோம். பிரியமானவர்களே, இந்த பிளெஸிங்ஸ் எதன் அடிப்படையில் வருகிறது? 11:13 ஒரு கமாண்ட்மெண்ட் வருது. பாருங்க, நீங்க முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு நீங்க என்ன சேவித்தீங்க என்றால், நீங்க நிச்சயமாக உங்களுடைய தானியம், உங்களுடைய எண்ணெய், உங்களுடைய எல்லா காரியங்களும் குறைவு இருக்காது. அது நிறைவாக தான் இருக்கும். நீங்க சம்பூர்ணமாய் சாப்பிட்டு சம்பூர்ணமாய் நீங்க திருப்தி அடைவீர்கள். இந்த சுதந்திர தினத்தில் இந்த வார்த்தை உங்களோடு பேச தேவன் கிருபை அளித்ததுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். வருகிற நாட்களில் இன்னும் அநேக காரியங்களை நாம் பார்ப்போம். Until then, bye from Dimal.